இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவங்க வந்திருக்க முடியாது. உனக்கு என்ன பார்க்கணுன்றது மட்டும் தான் இருக்குன்றது தெரிஞ்சதுனால மட்டுமே தான் அவன் வந்தான். அத்தை இப்போ அந்த ஜுரம் வந்து மயங்கி விழுந்துட்டேன்னு சொன்னாங்க. அப்படி புரிஞ்சிடுச்சு. நான் பேச மாட்டேன்னு சொன்னதுனாலதான் நீ அழுது உனக்கு மயக்கம் வந்துருச்சு எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதனால எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் நிறைய வாட்டி வேற யாருக்கும் பண்ணணும்னு தோணதில்லை. உனக்கு மட்டுமே பைத்தியக்காரத்தனமா ஒரு 50 வாட்டிக்கு மேல பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஃபுல் பில்க்கும் கட்டாய் போச்சு. எனக்கு இன்னும் பயம் வந்துச்சு. எனக்கு என்ன ஆச்சு ஒண்ணு. அதுல எனக்கு அந்த பதற்றத்தை என்ன பண்ணுறேன் திரும்ப உனக்கு மட்டுமே போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தாத்தா தான் ஃபோன் எடுத்தாரு. எடுத்துட்டு அப்புறம் தாத்தா சொன்னாரு, நீ ஏதோ ஆபரேஷனுக்காக சென்னை கிளம்பிட்டேன்ட்டு. அந்த நிமிஷம் நீ அங்க இல்லை உங்ககிட்ட பேச முடியல உடம்பு சரியில்லாம நீ ரிஸ்க் கூட எடுக்காம கிளம்பிட்டேன்னா உனக்கு அப்ப எந்த அளவுக்கு வருத்தம் இருந்தா நீ கிளம்பிருக்கின்ற வழி எனக்கு இன்னும் அதிகமாயிடுச்சு. அதனால உனக்கு பேசியே தீரணுன்ற ஈகர் எனக்கு அதிகமாயிடுச்சு. தாத்தா கிட்ட சொல்லி யார் நம்பர்னா கூடுங்க நான் அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன். இப்ப நீ பேசின இடத்துல அவகிட்ட போனே இல்ல. அவளே வருவா அவர்கிட்ட பேச அப்படி சொல்லி வச்சுட்டு தாத்தா யார் நம்பரும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி எனக்கு எப்போ வரும் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் நைட்டும் ஆச்சு. ஃபோன் போட்டா திருப்பி தாத்தா தான் எடுத்தாரு. நீ வரலன்னு சொன்னாரு. எனக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி திருப்பியும் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு டாட்டாக்கு வரும்போது நீ வேற எங்கேயும் போற 10 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்க நெட் இருக்காது அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. உங்ககிட்ட ஃபோன் இல்ல நெட் இருக்காது நீ எங்க போறேன்னு தெரியல. எனக்கு இன்னும் பயமாயிடுச்சு. நீ எங்கேயோ போயிட்டு என்னை விட்டுன்ற பயம் எனக்கு அதிகமாயிடுச்சு. உங்ககிட்ட பேசி அப்படின்னு தாத்தா கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டேன். தாத்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் அனுப்புனாரு. நீ